அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாதவர்களே, மௌசூஅத்து மனாசிருல் ஆஹிரான்னு சொல்லக்கூடிய கிதாபில் ஒரு விஷயம் வருது. கியாமத்து மிக நெருக்கமாகும் பொழுது, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மிக நெருக்கமாகும் பொழுது, நரகத்திலிருந்து ஒரு பயங்கரமான பாம்பு வரும். அந்த பாம்போட பேர் ஹுரைஷ். இந்த பாம்பு பயங்கரமான விஷஜந்துகளை உருவாக்கும். இந்த பாம்பை பார்த்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஹுரைஷ், நீ யாரை தேடுறாய்? ஏன் சத்தம் போடுறாய்? அந்த பாம்பு கூறியதாம், நான் அஞ்சு பேர்களை தேடுறேன். நான் 5 பேர்களை தேடுறேன். அதில் முதலாவதால் தொழாதவர், தொழுகையை பொடுபோக்காக கழித்தவர், தொழுகையை வீணடித்தவர். அன்பாந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறினாங்க, தொழாதவர்கள் காஃபிராகி விடுவார்கள். அப்போ தொழாதவர்களை இந்த பாம்பு தேடுது. 2வது, யாருக்கெல்லாம் ஜக்காத்து கடமையாகியும் ஒழுங்கான முறையில் யார் ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பாங்களோ இவர்களையும் இந்த பாம்பு தேடுது. அன்பாந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் கூறுறான் எப்படி என்றா, யாருக்கெல்லாம் ஜக்காத்து வாஜிபாகியும் அவர்கள் கொடுக்காமல் இருப்பாங்களோ அல்லாஹ் அவர்களுடைய சொத்துக்கள் பணங்கள் எல்லாத்தையும் தங்கங்களாக வெள்ளியாக மாற்றி நரக நெருப்பில் போட்டு உருக்கி அல்லாஹ் உத்தம் வைப்பான். அப்போ ஜக்காத்தை நாங்கள் ஒழுங்காக கொடுக்கலேண்டா இந்த பாம்பு எங்களை தேடும். 3வது யார்? மது அருந்தக்கூடியவர்கள். அது கஞ்சவாக இருக்கலாம், ஐஸாக இருக்கலாம், அபினா இருக்கலாம், தூளாக இருக்கலாம். எதுவெல்லாம் போதை உண்டாக்குமோ அதை யார் விற்பாங்களோ, வாங்குவாங்களோ, சப்ளை பண்ணுவாங்களோ, ஏற்றுமதி செய்வாங்களோ, இறக்குமதி செய்வாங்களோ, சப்போர்ட் பண்ணுவாங்களோ இவர்களையும் இந்த பாம்பு தேடும். அடுத்த கூட்டம் யார்? வட்டி சாப்பிடக்கூடியவர்கள், பொலிய, இந்த வட்டி தின்னக்கூடியவர்களையும் இந்த பாம்பு தேடும். அடுத்தது யார்? பள்ளி வாசலில் வீணான பேச்சுக்களை பேசக்கூடியவர்கள், உலக பேச்சுக்களை பள்ளி வாசலில் யார் பேசுவாங்களோ இவர்களையும் இந்த பாம்பு தேடும். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த 5 பயங்கரமான கெட்ட குணங்களை விட்டும் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் சுவர்க்கத்தை தர வேண்டும். ஆமீன்.